வெல்கம் பேக். நான் சாந்தகுமார். இன்றைக்கி செஷனில் டூ டைமென்ஷனல் ஃபிகர்னால் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோனுடைய பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது, மென்சுரேஷன் பிளேலிஸ்ட்டு. அதில் போய் பாருங்கள். அந்த ஃபார்முலா 2D ஃபார்முலாவில் 2Dனா என்னன்னு சொல்லியிருப்பேன். டூ டைமென்ஷன், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், ஒய் ஆக்சிஸ் இருக்கும். அதாவது அதில் வெறும் பரப்பளவு மட்டுமே இருக்கும். ஓகேவா? இது டூ டைமென்ஷனல் ஃபிகர். இது ஒரு டூ டைமென்ஷன். இப்போ இதே நான் 3 டைமென்ஷனில் வரைஞ்சோம்னா இப்படி வரும். ஓகேவா? அப்போ எக்ஸு, ஒய், ஜெட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆக்சிஸ்களில் நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேவா? இப்படி இருக்கும். சரிங்களா? அப்போ இது வந்து என்னது பாருங்கள், இது எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்களேன், இது ஒய் ஆக்சிஸ், இது ஜெட் ஆக்சிஸ். இங்கே வந்து எக்ஸ் ஒய் மட்டும் தான் நம்மளால் சொல்ல முடியும். அப்போது இது 2D, இது 3D. சரி, அப்போ 2D 3D நம்ம வந்து வீடியோ பார்க்காதவங்க, அந்த ஃபார்முலா வீடியோ பார்க்காதவங்களுக்கு 2D 3Dனா என்னன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இப்போ இதில் நான் ஃபார்முலா எந்த இடத்துலையுமே நான் வந்து உங்களுக்கு எழுதி போட மாட்டேன். ஏன்னா நான் எல்லா டைப்பையும் கவர் பண்ண போகிறேன். தமிழில் பைலிங்குவலாக தான் கொஸ்டின் இருக்க போகுது. எல்லாருக்குமே தேவைப்படுற மாதிரி பைலிங்குவலாக தான் கொஸ்டின் வச்சுருக்கேன். சின்ன சின்ன எரர் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. நான் கொஸ்டினை வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன், கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி. மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஓகேவா? ஆனால் நான் உங்களுக்கு சொல்லும் போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்லுவேன். இருந்துச்சுன்னா அதை எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போது நான் வந்து ஃபார்முலா எந்த இடத்துலையுமே என்ன பண்ண போகிறதில்ல, சொல்ல போகிறல. ஏன்னா ஃபார்முலா வீடியோ நீங்கள் பார்த்துட்டு தான் இங்கே வரணும். ஓகேவா? நீங்கள் வந்து டேரெக்டாக கொஸ்டினுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கணும். டூ டைமென்ஷனல் ஃபார்முலாஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கஷ்டமாக தான் தெரியும்பா. மென்சுரேஷனாலே ஃபார்முலா தான். ஃபார்முலா தெரியாமல் உள்ளே வராதிங்க. ஃபார்முலா தெரிஞ்சுட்டு வாங்க. அது எப்படி படிக்கணும், எப்படி அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவை நான் போட்டிருக்கேன். அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டினாக தான் வச்சுருப்பேன். சில கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், அதை நீங்கள் செஞ்சுருங்க. அவ்வளோதான். ஓகே, நான் அதை ஸ்கிப் பண்ணிடுவேன், அதை நீங்கள் செஞ்சுருங்க. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை நம்ம ஷார்ட்டாக கொடுக்குறது தான் பார்க்குறோம். ஸோ ஃபார்முலா நான் சொல்ல போகிறதில்ல. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ரெக்டாங்குலர் பிளாட் இருக்குதான், அதாவது ஒரு செவ்வக இடம் இருக்குது. அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னா புல்வெளிகளாக இருக்குது. அப்போ அந்த புல்வெளி இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறாங்க, அந்த புல்வெளி இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து எப்படி 50 40 இருக்குது. ஓகேவா? இது 50 மீட்ரு, இது 40 மீட்ரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது லென்த்து, இது பிரெத்து இருக்குதான். இப்போ என்ன சொல்கிறாங்க, அதனுடைய ஒவ்வொரு சைடுனுடைய நடுவில் இருந்து இன்னொரு நடுவுக்கு, அதாவது சென்டருக்கு, ஓகேவா, அதனுடைய நடுப்புள்ளியிலேருந்து சென்டருக்கு அடுத்த ஆப்போசிட் சைடுனுடைய சென்டருக்கு என்ன பண்ணுறாங்களாம், ஒரு பாதையை உருவாக்குகிறார்கள். ஓகேவா? ஒரு பாதையை உருவாக்குறாங்க. அப்போ அந்த பாதை அதனுடைய ஏரியானுங்க, பாதையுடைய ஏரியா மட்டும், இந்த ஏரியா மட்டும்தான் கேட்குறாங்க. ஓகேவா? மொத்த செவ்வகத்தினுடைய ஏரியா ஈஸியாக சொல்லிடுவாங்க. செவ்வகத்துடைய ஃபார்முலானது, ஏரியா ஃபார்முலானது லென்த் இன்ட்டு பிரெத்து, நீளம் இன்ட்டு அகலம், 50 இன்ட்டு 40. அப்போ எவ்வளோ வரும்? 200 அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடுவீங்க. அப்படி தானே? ஆனால் சாரி 2000ண்ணே, 200 2000. ஓகே, 2000 ஈஸியாக சொல்லுவீங்க. அதான் 2000 இப்போ மீட்டர் இருக்குதா, அப்போ என்னதில் வரும் ஆன்சர்? மீட்டர் ஸ்கொயரில் வரும். ஆனால் கேட்குறது அதை கேட்கலையே, அவன் வெறும் எதை தான் கேட்டிருக்கான், பாதை, அந்த பாத்தை மட்டும்தான் கேட்டிருக்கான். ஓகேவா? சரி, அந்த பாதையினுடைய ஏரியாவை எப்படி ஈஸியாக அளக்கலாம்? இப்போ இந்த பாதையினுடைய நீளம் அகலம் தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், ஏரியாவை சொல்ல முடியும். இப்போ இந்த பாதையினுடைய நீளம் எவ்வளோவா இருக்கும்? கண்டிப்பாக இந்த 50 தான் இருக்கும். அப்படி தானே? நீளம் போட்டாச்சு 50. அகலம் என்னப்பா இருக்கும்? அவன் என்ன சொல்கிறான், 3 மீட்டர் அகலத்துக்கு தான் பாதை உருவாக்கணும். அப்போ இந்த அகலம் எவ்வளவு? 3 மீட்டர். அப்போது அந்த முதல் பாதையினுடைய ஏரியா எவ்வளவு, அதாவது இந்த பாதையினுடைய ஏரியா எவ்வளவு? 180 மீட்டர் ஸ்கொயர். சரி, ஓகே, இதை முடிச்சிட்டிங்க. அப்போ அடுத்தது இதுவும் இதே மாதிரி போட்டு ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துட வேண்டியது என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதில் ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இதுக்கு வந்து நீளம் எவ்வளோப்பா, இதுக்கு வந்து 3 அடி நீளம் அப்படின்னா அகலம் எவ்வளோவா இருக்குது? அது எல்லாம் எப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், நீள அகலத்தை மாற்றி மாற்றி கூட எடுத்துக்கலாம். இந்த இடத்த நம்ம எவ்வளோன்னு சொல்லலாம், 40ன்னு சொல்லலாம். அப்போ 3 × 40 120. ஏன்னா பாதை வந்து 3 அடி தான் இருக்கணும். அப்படி தானே? 3 மீட்டர் தான் இருக்கணும். இப்போ 120. அப்போ மொத்தமாக 270. டக்குன்னு நம்ம ஆப்ஷனை பார்ப்போம், என்ன பண்ணிடுவோம், ஜாலி ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிடுவோம். ஆனால் ஆன்சர் அது கிடையாது. என்னது ஆன்சர் ஆக்சுவலாக? இந்த இடம் 2 திருப்பு கவுண்ட் ஆகப்படுது இல்லை? அப்படி தானே? 2 திருப்பு நம்ம எண்ணுறோம்ல. அப்போ இந்த ஒரு இடத்த இந்த செவ்வகத்திலே நம்ம போட்டாச்சு. அப்படி தானே? இந்த செவ்வகத்திலே போட்டாச்சு. அப்போ இதை மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, இந்த செவ்வகத்தை நம்ம கூட்டும் போது எண்ணக்கூடாது. அப்போ இது வந்து இதை மட்டும் கழிச்சு விட்டுலாமா? அப்போது இதுக்கு என்னப்பா வரும், இது வந்து ஒரு 3க்கு 3 அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும். அப்படி தானே? ஒரு இதில் கிராஸ் ஆகுது அப்படின்னா இந்த அகலம் 3, இந்த அகலம் 3. அப்படி தானே? இந்த அகலம் 3, இந்த அகலம் 3. அப்போ இது வந்து ஒரு சதுரம். ஓகே, சதுரத்துடைய ஃபார்முலானது பக்கங்கள் ஸ்கொயர். ஓகே, பக்கத்துடைய ஸ்கொயர். அப்போ 3 ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? 270 - 9 261. ஸோ ஆன்சர் என்னது? இதுதான். இது கிடையாது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓகே, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் ரெக்டாங்குலர் ஃபீல்டு. ஒரு செவ்வக தோட்டம் வச்சுக்கோங்களேன். அதில் எப்படி இருக்கலாம், நீளம் அகலத்தினுடைய ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க, 3:2. சரியா?
அதனுடைய பெரிமீட்டர் எவ்வளோ சொல்லியிருக்கேன். இந்த பெரிமீட்டர் ஆஃப் த ஃபீல்ட் இஸ் 80 மீட்டர், இட்ஸ் பிரெத் இஸ். அப்படின்னா அதனுடைய பெரிமீட்டர் எவ்வளவா? 80. பெரிமீட்டருக்கு ஃபார்முலா என்னதுப்பா? ஃபார்முலா வேண்டாம். பெரிமீட்டர்னா என்னது? ஆக்சுவலாக ஒரு செவ்வகம் இருக்குன்னா அதனுடைய 4 பக்கத்தையும் கூட்டினா அதுதான் என்னது? பெரிமீட்டர். அப்போது 2L + 2B, அதாவது 2L + B. அப்போ நமக்கு இங்கே எல்லும் கொடுக்கல, பியும் கொடுக்கல. நான் என்ன கொடுத்துட்டான்? 2L + B = 80 மீட்டர்னு சொல்லிட்டான். அப்போது L + B எவ்வளவா இருக்கும்? 40 இருக்கும். ஆனால் நமக்கு என்ன தெரியும்? எல்லும் பியும் தெரியாது, L/Bன்னு சொல்லி தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த எல் என்னன்னே தெரியாது, ஓகேவா? ஆனால் அது 3 பங்கு இருந்துச்சுன்னா பிரெத்து எத்தனை பங்காக இருக்குமா? 2 பங்காக இருக்குமா? அப்போ மொத்தம் 5 பங்குங்கிறது தான் லென்த்தையும் பிரெத்தையும் சேர்த்து. இப்போ லென்த்தையும் பிரெத்தையும் சேர்த்து கூட்டினா எவ்வளோ வருது? 40. அப்போ 5 ரேஷியோங்கிறது, இதெல்லாம் நான் ரேஷியோவில் நடத்தலைப்பா, நான் ரேஷியோவில் கண்டிப்பாக நடத்துவேன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் நான் நடத்துவேன். அப்போது உங்களுக்கு தெரியும் 5 ரேஷியோங்கிறது 40 மீட்டர். அப்படின்னா எனக்கு தேவை பிரெத்து தான் தேவை. பிரெத்தினுடைய ரேஷியோ எவ்வளவு? 2 ரேஷியோ எவ்வளவு? இப்போ கேன்சல் பண்ண என்னப்பா வரும்? இது ஒரு டைம் போகும், இது நேருக்கு நேராக தான் கேன்சல் பண்ணும், 8 டைம் போகும். ஸோ 16 அப்படிங்கிறத நமக்கு ஆன்சர். பிரெத் எவ்வளவு? 16. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், அப்படி தானே? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். த பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள், அதாவது ஒரு செவ்வகத்தினுடைய பெரிமீட்டர், அதாவது சுற்றளவை கொடுக்குறாங்க. அதனுடைய லென்த்து பிரெத்து 62, 50 சொல்லிட்டாங்க. லென்த் அண்ட் பிரெத்து 50 சென்டிமீட்டர் இஸ் 4 டைம்ஸ் பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர், ஓகேவா? அதாவது ஒரு ரெக்டாங்கிளுடைய பெரிமீட்டர், ஓகேவா? அதாவது ஒரு செவ்வகத்தினுடைய பெரிமீட்டர் வந்து எதுக்கு 4 மடங்கு இருக்குதான்? ஒரு சதுரத்தினுடைய பெரிமீட்டருக்கு 4 மடங்கு இருக்குது அப்படிங்கிறாங்க, ஓகேவா? சரியா? அப்போ அதை எப்படி சொல்லலாம்? இப்படி நீங்கள் ரேஷியோ படி போட்டாலும் ஓகே தான், ஓகேவா? இதுக்கு இது 4 மடங்கு இருக்குது அப்படின்றாங்க. சரியா? அதை நான் இப்படி போட்டிருக்கேன். ஒரு ரெக்டாங்கிளுடைய இது பெரிமீட்டர் வந்து 4 ஸ்கொயர் பெரிமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம், ஓகேவா? அதுதான் போட்டிருக்காங்க, ஓகேவா? இஸ் 4 டைம்ஸ் பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாட் வில் பி த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ செமி சர்க்கிள் whose diameter is equal to the side of the given square? இப்போ என்ன சொல்கிறான்? ஒரு வட்டத்தினுடைய வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கான். ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவை கண்டுபிடி. அந்த சுற்றளவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஹிண்ட் கொடுத்துருக்கான்? அந்த சதுரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சதுரத்தினுடைய அந்த பக்கத்தினுடைய அளவும் அந்த சர்க்கிளினுடைய, ஒரு செமி சர்க்கிளினுடைய அந்த சர்க்கம்ஃபரன்ஸும் ஈக்குவல் அப்படின்றாங்க, ஓகேவா? அப்போ இதில் வந்து இது ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான இதை கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதப்பா, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ நமக்கு என்ன தெரியும்? ரெக்டாங்கிளுக்குரிய பெரிமீட்டர் தெரியும். எப்படி தெரியும்? 2L + B = 4 பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர். சரியா? 4 பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர். நான் சிம்பிளாக எழுதுறேன், சரியா? அப்போ இது ஒரு டைம் போகுது, இது ஒரு டைம் போகுது, சரியா? அப்போ 112 = 2 பெரிமீட்டர் ஆஃப் எ ஸ்கொயர், ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்னப்பா வரும்? 56ன்னு சொல்லிட்டு வரும். அப்போது நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? ஒரு சதுரத்தினுடைய ஸ்கொயர்னுடைய பெரிமீட்டர் என்ன தெரிஞ்சு போச்சு? ஸ்கொயர் பெரிமீட்டர் என்ன தெரிஞ்சு போச்சு? 56ன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு, சரியா? அப்போ அவன் வந்து எதை ஒப்பிட்டுருக்கான்பா? அந்த சதுரத்தினுடைய அந்த ஸ்கொயர்னுடைய சைடு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? அந்த செமி சர்க்கிளினுடைய சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குமா? இதுதான் செமி சர்க்கிள்னால் இதனுடைய சுற்றளவும் இந்த ஸ்கொயர்னுடைய பக்கமும், ஓகேவா? பக்கம் இந்த ஒரு பக்கம் மட்டும், இந்த ஒரு பக்கமும் ஈக்குவல் அப்படின்றாங்க, ஓகேவா? இல்லை ஸ்கொயர், அந்த செமி சர்க்கிளினுடைய டயமீட்டர், ஓகேவா? அந்த டயமீட்டர் இருந்தால் இந்த பக்கம் இது வந்து எதுக்கு ஈக்குவலாம்? இந்த ஸ்கொயர்னுடைய ஒரு பக்கத்துக்கு ஈக்குவலாம். அப்போ இந்த பக்கம் தெரியணும் நமக்கு வந்து பெரிமீட்டர், ஸ்கொயருடைய பெரிமீட்டர் தானே தெரியும். இப்போ பக்கத்துக்கு என்னப்பா பண்ண வேண்டியது? அப்படியே 4ஆல் டிவைட் பண்ணி விட்டா. அப்போ டிவைட் பண்ணால் என்ன வரும்? எனக்கு 14ன்னு கிடைக்கும், ஓகேவா? அப்போ பாருங்கள், ஒரு சைடுனுடைய ஸ்கொயர்னுடைய சைடு எவ்வளவு? 14. இதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டயமீட்டர் என்ன தெரிஞ்சு போச்சு நமக்கு? 14 சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. அப்போது இந்த 14ங்கிற இந்த சைடு வந்து இதனுடைய டயமீட்டருக்கு ஈக்குவல், அதாவது இந்த வட்டத்தினுடைய டயமீட்டருக்கு ஈக்குவல். அப்போ வட்டத்தினுடைய டயமீட்டர் எவ்வளவு? அதாவது அரைவட்டத்தினுடைய டயமீட்டர் எவ்வளவு? 14, ஓகேவா? டயமீட்டர் 14 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வச்சு ரேடியேஷன், டயமீட்டர் 14னா ரேடியேஷன் என்னப்பா இருக்கும்? 7. இது தெரிஞ்சால் போதும், நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸை கண்டுபிடிச்சலாம். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ செமி சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் என்னப்பா வரும்? πr + 2r. அப்படி தானே? நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் πr வரும், இது 2r வரும்னு. அப்போ நமக்கு டேரெக்டாக 2rங்கிறது எவ்வளவு?
14. இப்போ தான் பார்த்தோம் 2r டயமீட்டர் 14. இப்போ 22/7 பையனுடைய வேல்யூ 22/7, ரேடியஸுடைய வேல்யூ இவ்வளோ. சரியா? அப்போ நமக்கு இப்போ 22 + 14 36 தான் சரியான ஆன்சர். ஸோ ஏ. ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ப்பா, ரொம்ப கஷ்டமாக எலாபரேட் பண்ணிலாம் படிக்க தேவையில்லை, ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக தான் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு சயின்ஸ்லேயும் இதை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இஃப் எ ஸ்கொயர், சர்க்கிள் அண்ட் ரெக்டாங்கிள் ஹேஸ் அ சேம் பெரிமீட்டர், தென் விச் ஒன் ஆஃப் தம் ஹேஸ் அ மேக்ஸிமம் ஏரியா. அதாவது இது ஒரு லாஜிக்கலான கொஸ்டினாக எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து மலைத்துளி வந்து எப்படி இருக்குதுன்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில், அதாவது ஒரு உருண்டை வடிவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கிறதுக்கு காரணம் வந்து அதனுடைய பரப்பளவு வந்து நமக்கு என்னவாக இருக்கும்னா ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் அது என்ன பண்ணிக்கணும்னா அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கொண்டு வந்துக்கணும். அதாவது நிறைய அதை வந்து வால்யூமெட்ரிக்காக கொண்டு வரதுக்காக அது கொண்டு வரும். அது ஃபிசிக்ஸில் வந்து உங்களுக்கு அதை பற்றின கொஸ்டின் வந்துச்சு, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது இதில் கேட்குறது என்னென்னா, ஒரே பெரிமீட்டர், ஒரே சுற்றளவை கொண்ட 3 இது சொல்லியிருக்காங்க. ஸ்கொயரு, சர்க்கிள், ரெக்டாங்கிள். அதாவது சதுரம், செவ்வகம், வட்டம். இந்த 3த்தில் ஒரே சுற்றளவு கொண்டு இருந்துச்சுன்னா எதில் வந்து ஏரியா அதிகமாக இருக்கும் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எதுக்கு தான் அதிகமாக இருக்கும் ஏரியா? சர்க்கிளுக்கு தான் அதிகமாக இருக்கும். கனாபாட்டி டொமைனும் வச்சுருக்காங்க. ஓகேவா? அதில் கண்டுபிடிக்க முடியாதுன்னு வச்சுருக்காங்க. சர்க்கிள், வட்டத்துக்கு தான் அதனுடைய ஏரியா அதிகமாக இருக்கும். இதை வந்து ஒரு லாஜிக்கலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? சரி, இந்த கொஸ்டினை பாருங்கள். ஒரு காப்பர் ஒயர், ஓகேவா? ஒரு காப்பர் ஒயரை என்ன பண்ணுறாங்க, is bent to make a square whose area is 324 cm. அதாவது ஒரு காப்பர் ஒயரை வச்சு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்கொயரை வடிவமைக்கிறாங்க. அதனுடைய ஏரியா எவ்வளோவா? 324 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரி, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, அதே ஒயரை வந்து என்ன பண்ணுறாங்களாம், செமி சர்க்கிளாக பெண்ட் பண்ணும்போது இதே ஒயர், இந்த ஒயரை தான் மடக்கி வச்சுருக்காங்க. இந்த ஒயரை தான் மடக்கி ஒரு ஸ்கொயர் மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, ஒரு ஸ்கொயர் மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் ஒயர் அப்படின்னா அந்த ஒயரை வச்சு இப்படி ஸ்கொயர் மாதிரி இப்படி வச்சுட்டாங்க. சரியா? இப்போ இதே ஒயரை வச்சு எனக்கு ஒரு செமி சர்க்கிளில் உருவாக்குறாங்க அப்படின்னா, நான் இது வந்து பேருக்கு தான் அப்படி போட்டு வச்சுருக்கேன், இதெல்லாம் வராது. சரியா? செமி சர்க்கிளாக இது சர்க்கிள் செமி சர்க்கிளாக உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதனுடைய ஏரியா என்ன? ஏரியாவை கேட்கல, ரேடியஸை தான் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள்ப்பா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்படின்னா இதில் என்ன சுற்றி வளைச்சி கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே என்ன ஒயரை யூஸ் பண்ணுறோமோ அதே ஒயரை தான் எங்கே யூஸ் பண்ணுமா, செமி சர்க்கிளையும் யூஸ் பண்ணுமா. இதில் என்ன ஒயரை யூஸ் பண்ணுறோமோ அதே அளவு தான் செமி சர்க்கிளையும் யூஸ் பண்ணும் அப்படின்றாங்க. அதே ஒயரை தான். அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள அந்த லென்த்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள லென்த்துக்கு சமம். அதாவது ரெண்டுத்தினுடைய சுற்றளவு சமம் அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். ஓகேவா? ரொம்ப ஈஸி. அப்போது சுற்றளவு, அதாவது ஸ்கொயர் சுற்றளவு, ஸ்கொயர் பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு செமி சர்க்கிள் பெரிமீட்டர். இதுதான் நமக்கு மேட்டர். ஓகேவா? செமி சர்க்கிள் பெரிமீட்டர் அல்லது சர்க்கம்ஃபரன்ஸ். இதை நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக ரேடியஸ் கிடச்சிடும். அப்போ ஸ்கொயருடைய பெரிமீட்டர் என்னதுப்பா வரும், 4a. அப்படி தானே? நமக்கு வந்து ஏரியாவை தானே கொடுத்துருக்காங்க, அதாவது ஏ ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க. ஏ ஸ்கொயர் வந்து 324 அப்படின்னா ஏ என்னவாக இருக்கும், நான் ஏற்கனவே ஒரு இதில் சொல்லியிருப்பேன் எதெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் கண்டிப்பாக இதை படித்து வச்சுருக்கணும். இப்போ இது வந்து எத்தனையுடைய ஸ்கொயர் அப்படின்னா 18 ஸ்கொயர். ஓகேவா? 18 ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் 324னா ஏ என்னவாக இருக்கும், 18 இருக்கும். அப்போது நமக்கு 4 × 18 அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாம், செமி சர்க்கிளினுடைய இது சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா இப்போ தான் பார்த்தோம். என்னது, πr + 2r. ஓகேவா? அப்போ நம்ம இதில் காமனாக ஆரை வெளியே எடுத்துக்கலாம். அப்போது ஆர் வெளியே எடுத்துட்டோம்னா 2 + π. நான் πr + 2rங்கிறத நான் 2 + πன்னு சொல்லிட்டு காமனாக ஆரை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது இங்கே 72ன்னு வரும். அப்படி தான் 4 × 18 72. சரி, இப்போ எனக்கு ஆர் தான் தேவை. அப்படி தான் இந்த இடம் மட்டும் தான் தேவை. அப்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு 72 பையனுடைய வேல்யூ என்னது 22/7. அப்போ 2 + 22/7. ஓகே, நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, அப்படியே ஆர்வ கோளால் இங்கேயும் வெட்டி வச்சிடக்கூடாது. இங்கே எப்படி இருக்குது, 2 + 22/7 சொல்லிட்டு இருக்குது. அப்போ 72 × நான் இங்கே என்ன பண்ணுறேன், இந்த 7 மேலே தூக்கி கொண்டு போயிருந்தேன். ஓகே, மேலே தூக்கி கொண்டு போகிறேன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டு தான் மேலே தூக்கி கொண்டு போகணும். இது வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா புரியும். ஓகேவா? இப்போ என்ன ஆயிரும்னா இது மல்டிப்ளை பண்ணால் 14 வரும். 14 + 22 36 வரும். அப்போ இதையும் கேன்சல் பண்ணால் எனக்கு 2 டைம் போகும். ஸோ ஆன்சர் வந்து 14. அப்போ ஆர் என்ன வருது, 14 சொல்லிட்டு வருது. கேல்குலேஷன் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், எ parallelogram has sides 60 cm 60 meter 40 meter and one of its diagonal is 80 meter long. Its area is. ரொம்ப ஈஸியான கொஸ்டின்பா, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆனால் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஓகேவா?
இப்போது நான் ஆல்ரெடி அந்த ஃபார்முலா நடத்தும் போதே நான் ஒன்று சொல்லியிருப்பேன். என்னென்னா, எந்த ஒரு செவ்வகமாக இருக்கட்டும், சதுரமாக இருக்கட்டும், ஒரு என்ன சொல்ல பேரலோகிராம்னா இணைகரம், ஓகேவா? இணைகரமாக இருக்கட்டும், அது வந்து எப்படி தான் நம்ம வந்து மீன் பண்ணிக்கணும், 2 ட்ரையாங்கிள் மாதிரி தான் மீன் பண்ணிக்கணும். இப்போ என்ன சொல்லிட்டான், பேரலோகிராமுடைய ஒரு பக்கம் 40, இன்னொரு பக்கம் 60 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை அப்படியே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு டயகனல் எவ்வளோன்னு சொல்லிட்டான், 80 மீட்டருன்ட்டான். அவ்வளோதான். இப்போ நமக்கு ட்ரையாங்கிளாகவே இதை எடுத்துக்கோங்க, ஓகேவா? 2 ட்ரையாங்கிள் அப்படி தானே, இங்கே 60 40, இதுவும் 80, அந்த பக்கமும் 80ன்னு சொல்லி, அதாவது என்னென்னா ஒரே ஒரு கோடு தானே இருக்குது. இந்த கோடுங்கிறது ஒரு கோடு தானே. அப்போ இந்த ஒரு கோடுங்கிறது ரெண்டுக்குமே சமம் வச்சுக்கிட்டோம்னா, மேலே ஒரு ட்ரையாங்கிள், தனியாக கீழே ஒரு ட்ரையாங்கிள், அப்படி தானே? இப்படி நான் பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்னது, ரெண்டுமே ஈக்குவலாக ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிளை மட்டும் கண்டுபிடிச்சி அந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியாவை அப்படி டபுள் பண்ணிட வேண்டியதான். ஆனால் நமக்கு இந்த இதில் வந்து ஏரியாவுக்கு வந்து 3 ஃபார்முலா நான் சொல்லியிருப்பேன் ட்ரையாங்கிளுக்கு. half v into h, அடுத்தது root of s into s minus a, s minus b, s minus c சொல்லிட்டு 2 ஃபார்முலா, மெயினான ஃபார்முலா இந்த 2 தான். அப்போ இதில் எதை யூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, அந்த செமி பெரிமீட்டர் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அப்போ செமி பெரிமீட்டர்னால் பாதி சுற்றளவு, ஓகேவா? அப்படின்னா a + b + c / 2, அதாவது 40 + 60. நான் மேலே உள்ள ட்ரையாங்கிள் 40 60 80, கீழே உள்ள ட்ரையாங்கிள் அதே தான், ஓகேவா? ப்ளஸ் 80/2. இப்போ கேன்சல் பண்ண வரும் 180 90ன்னு வந்துடும், ஓகே? அப்போ செமி பெரிமீட்டர் எனக்கு 90 கிடச்சி, எஸ் கிடச்சிருச்சு. அப்போ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னது, ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. அப்போது எஸ் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, 90 தெரிஞ்சு போச்சு. இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ என்னப்பா வரும், இந்த 40 வச்சுக்கலாம், அப்போ 50 வரும். அடுத்தது எஸ் மைனஸ் பி 30 வரும், ஓகே? அடுத்தது எஸ் மைனஸ் சி 10 வரும், ஓகேவா? இப்போ இதை ரூட் எடுத்தால் போதும், நமக்கு என்ன கிடச்சிரும், ஏரியா கிடச்சிரும், ஓகேவா? அப்போ இதை ரூட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர் உள்ளே இருக்குதோ அதை மட்டும் வெளியே எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ எனக்கு என்ன 9 × 10ன்னு போட்டுக்கலாம், அதே மாதிரி 5 × 10ன்னு சொல்லி போட்டுக்கலாம். அப்போ தான் நான் என்ன 10 வெளியே எடுக்கிறதுக்காக இந்த வேலையை பார்க்குறேன், ஓகேவா? 3 × 10, அப்புறம் இன்னொரு 10 இருக்குது. அப்போ ஓகேவா, மொத்தம் 4 10 இருக்குது. அப்போது 2 10 வெளியே எடுத்துடலாமா? நான் இதுக்கு மேலே நான் இந்த இதை போடுறேன், 2 10 இருந்தால் 100ன்னு வந்துருச்சு, ஓகேவா? அப்போது இந்த 4 10 நான் தூக்கி விட்டுட்டேன். மீதி எனக்கு எத்தனை இருக்குது, இதில் ஒரு 2 3 இருக்குது, இதில் ஒரு 3 இருக்குது, இதில் 2 3 தான் வெளியே எடுக்க முடியும், இன்ட்டு 3, ஓகேவா? அப்போ மீதி என்ன இருக்குது, √15 சொல்லிட்டு இருக்குது. அப்போ 300 √15 அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு பேரலோகிராம், அதாவது இந்த பேரலோகிராமினுடைய ஏரியா எவ்வளவு, 300 √15 m². ஆனால் நமக்கு 2 பேரலோகிராமுக்குலாம் தேவை. அப்போ என்ன பண்ணிட வேண்டியதான், 600 √15 m², அவ்வளோதான். சரியா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான்ப்பா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, வாட் வில் பி த ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம் whose parallel sides are 22 cm 16 cm and the distance between them is 11 cm. ஒரு ட்ரபீசியம் இருக்குதான், ஓகேவா? ட்ரபீசியம் அப்படிங்கிறது இதுதான், ஓகேவா? இதுதான் ட்ரபீசியம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பேரலல் சைட்ஸ்னுடைய பக்கங்களை கொடுத்துட்டானா, ஓகே? 16 22ன்னு சொல்லி கொடுத்துட்டான். இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம்னு என்ன பார்த்தோம், அந்த 2 பேரலல் சைட்ஸுக்கும் 2 இணையான இந்த கோடுகளுக்கும் இடைப்பட்ட தூரம் அப்படின்னு என்ன அர்த்தம், ஹைட்டை கொடுத்துருக்கான், 11ன்னு சொல்லி கொடுத்துட்டான். கொடுத்துட்டு ஏரியாவை கேட்டிருக்கேன். ட்ரபீசியம் ஃபார்முலா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில். அப்போ ½ இன்ட்டு ஹைட்டை காமனாக எடுத்துக்கோங்க, அதாவது இதுவும் 2 ட்ரையாங்கிள் தான், காமனாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிக்க வேண்டியதான், 16 + 22, ஓகேவா? அப்போது ½ இன்ட்டு 11, இங்கே 16 + 22 38 வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும், 1 9ன்னு வந்துடும். இப்போ இது நமக்கு அப்படியே அங்கே ஆப்ஷன்லேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம் சிம்பிளாக, இதுவோ தான் ஆன்சர் அப்படின்ட்டு. 9ல் முடியுதா, இதுவோ இருந்தாலும் 11 × 19 அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்ப்பா, 1 9 இங்கே போட்டுக்கிறேன், 1 + 9 10, இங்கே 2, அப்போது ஆன்சர் இது 209 cm², ஓகேவா? இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் நான் வீடியோவில் ஃபார்முலாவை பற்றி நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்னது அப்படின்னு பார்க்கலாம். எ ஸ்கொயர் பார்க் ஹேஸ் எ 2 மீட்டர் வைடு கிராஸ் ரோட் இன் த மிடில் ஆஃப் இட். ஒரு ஸ்கொயர் பார்க் இருக்குது தான், அதில் என்ன இருக்குது, நடுவில் ஒரு 2 மீட்டர் வைடு உள்ள ஒரு ரோடு இருக்குது. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு செம்மில் பார்த்தோம்ல பாத்துன்னு சொல்லிட்டு, அதே மாதிரியே இஃப் த சைடு ஆஃப் த பார்க் இஸ் 100 மீட்டர் தென் ஃபைண்ட் த ரிமைனிங் ஏரியா ஆஃப் த பார்க். இதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான்ப்பா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் மாதிரியே தானே, இது வந்து நீங்கள் தான் செய்ய போகிறீங்க, ஓகேவா? ஆன்சரில் வந்து ஸ்கொயர் ஏரியா ஆன்சர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும், ஓகேவா? ஏன்னா நான் நம்பர் போடல, கொஸ்டினுக்கு நம்பர் போடல, அதனால் ஸ்கொயர் ஏரியா இல்லைன்னா
ஓன் ஒர்க்குன்னு வச்சுக்கோங்கன்னா உங்களுடைய ஒர்க்கு ஓன் ஒர்க்குன்னு சொல்லி போட்டுட்டு ஓன் ஒர்க் அப்படின்னு சொல்லி போட்டு கொஸ்டின் நம்பர் 1. ஏன்னா இதை நான் உங்களை செய்ய சொல்கிறேன் அப்படி தானே. அப்போ ஸ்கொயருக்குரிய ஏரியா ஆனால் எப்படி கேட்குறான், அதனுடைய மிடில். ஓகேவா, அதனுடைய மிடில். அதாவது இந்த ஸ்கொயர் இப்படி இருக்குதுன்னா அதனுடைய மிடில் என்ன இருக்கணுமா, ஒரு ரோடு இருக்கணுமா. நம்ம ஃபஸ்ட்டில் ஒரு ரெக்டாங்கிளை வச்சு ஒரு சம் பார்த்தோம்ல, அதே சம்மை தான் ஸ்கொயரில் செஞ்சுருக்காங்க. இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஏரியாவை கண்டுபிடிச்சி அதில் இந்த ஏரியாக்களை கழிச்சு விடணும். கழிச்சு விட்டு கிடைக்கக்கூடிய இந்த ஏரியாவை தான் நம்ம ஆன்சராக சொல்லணும். ஓகேவா, இது நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. இதுலேயும் ட்விஸ்ட் என்னது, இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஏரியாவை 2 டைம் நம்ம கணக்கெடுத்துருப்போம். ஸோ இதை நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. ஏன்னா அதே மாடல் கொஸ்டின், அதனால் நான் உங்களுக்கு செய்ய சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா, செஞ்சிடலாமா. செஞ்சுட்டு ஓன் ஒர்க் 1, அதாவது நம்மளுடைய இண்டிவிஜுவல் ஒர்க்கு 1. இதை வந்து நான் இன்னும் கொடுக்கலாம், இன்னும் ஏதாச்சும் அதே மாடலில் இருந்துச்சுன்னா நான் கொடுக்கலாம். அதுக்காக தான் 1ங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அதுக்கு நீங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. அடுத்தது, ஈச் சைடு ஆஃப் அன் ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் இஸ் 6 சென்டிமீட்டர். அதாவது ஒரு ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளினுடைய ஒவ்வொரு சைடுமே 6 சென்டிமீட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப ஈஸியான இதுதான். அதனுடைய ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணிட வேண்டியதான், ஃபார்முலாவில் போட்டுக்க வேண்டியதான்ப்பா. ஏரியா ஃபார்முலா இந்த ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளுக்கு half √3/4 a². இதுதான் ஏரியா, ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளுடைய ஏரியா. அதே ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு √3/2 a. ஓகே, இதை நீங்கள் வந்து சிம்பிளாக செஞ்சிடலாம்ப்பா. அப்போ இதை என்ன பண்ணிடலாம், ஓன் ஒர்க். இது வந்து எதுக்கு நான் செய்ய சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வந்து வரணுங்கிறதுக்காக. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், அதனால் நான் அதை நான் செய்யலை, நீங்களே செஞ்சுக்கலாம். ஓகேவா. ரெகுலர் ஹெக்ஸகன்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், 6 ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்கக்கூடியது. ஓகேவா, 6 ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்கக்கூடியது தான் ஹெக்ஸகன். ஓகேவா. அப்போ ஹெக்ஸகனுங்கிறது வந்து 6 ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், அதாவது 6 சமபக்க முக்கோணம் இருக்கக்கூடியது தான் ஹெக்ஸகன். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், √3/4 a²ங்கிறது ஒரு சமபக்க முக்கோணத்துக்கு. அப்போ 6 √3/4 a²ங்கிறது 6 சமபக்க முக்கோணத்துக்கு. அப்போ ஹெக்ஸகனுக்குரிய ஏரியா ஃபார்முலானது இதுதான். ஓகேவா, இதையும் நீங்கள் செஞ்சிடலாமா. அப்போ ஓன் ஒர்க் 3. ஓகேவா, ஓன் ஒர்க் 3ன்னு சொல்லி வச்சுக்கோங்க. இதை இது ஈஸி தான்ப்பா, அதனால தான் நான் அப்படியே நான் உங்களையே செய்ய சொல்கிறேன். ஓகேவா. அடுத்த கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் நல்லாயிருக்கும். அண்ட் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஆஃப் சைடு 6 சென்டிமீட்டர். ஓகேவா, ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்குது, ஒரு சமபக்க முக்கோணம் இருக்குது, அதனுடைய சைடு வந்து 6 சென்டிமீட்டர்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஹேஸ் இட்ஸ் கார்னர் கட் ஆஃப் டு ஃபார்ம் ஏ ரெகுலர் ஹெக்ஸகன். அதனுடைய முக்குகள், ஓகேவா, கார்னர்னா இது. ஓகேவா, இந்த கார்னர் வந்து என்ன பண்ணுறாங்களா, கட் பண்ணிடுறாங்களா, கட் பண்ணிட்டு ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளை உருவாக்குறாங்க அப்படிங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஆனால் சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை. ஹெக்ஸகன், ரெகுலர் ஹெக்ஸகன் என்னப்பா அர்த்தம், எல்லா பக்கமுமே சமமாக இருக்கணும் அப்படிங்காங்க. இப்போது இந்த இடத்துல நான் வந்து ஒரு கோடு போடுறேன், 2 கோடு போடுறேன்னா இந்த பக்கத்தை நான் வந்து சமமாக 3 பங்காக பிரிக்கிறேன்னு அர்த்தம். அப்படி தானே. இதுவும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போது இந்த இடத்த நான் வெட்டுறேன் அப்படின்னா எப்படி தான், இதை வந்து 3ஆக பிரித்தா மட்டும் தான் கரெக்டாக வரும். அப்போ என்ன வரும், இங்கே 2, இங்கே 2, இங்கே 2, அதே மாதிரி இங்கே 2, இங்கே 2, இங்கே 2, இங்கே 2, இங்கே 2, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி அப்படி தானே. அப்போ நமக்கு இந்த இடமும் என்னவாக தான் இருக்கும், 2ஆக தான் இருக்கும், இங்கே 2ஆக தான் இருக்கும், இங்கே 2ஆக இருக்கும். அப்போ நமக்கு பக்கம் எவ்வளவாக இருக்கும், ஹெக்ஸகனுக்குரிய பக்கம், அதாவது இந்த இடத்துல நமக்கு ஹெக்ஸகனுக்குரிய பக்கம் எவ்வளோ வருது, ஒரு பக்கம் 6 சென்டிமீட்டர். ஓகேவா, 6 சென்டிமீட்டர். மீதிப்படி நீங்கள் ஃபார்முலா படி போட்டுக்கலாம், ரொம்ப சிம்பிள். ஓகேவா, அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத 6 சென்டிமீட்டர்ப்பா, 2 சென்டிமீட்டர். சரியா, 2 சென்டிமீட்டர் அப்படி தானே. இங்கே 2 தானே வருது, அப்போ இங்கே 2 வருது அப்படின்னா இந்த இடத்துலையும் 2 தான் வரணும். ஓகேவா, ரொம்ப சிம்பிள். ஓகேவா, கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இங்கே 2 தான் வரும் ஒரு ஹெக்ஸகனுக்குரிய பக்கம். ஓகே, இங்கே 2, இங்கே 2, 2, 2, 2. அப்போ ஃபார்முலா அப்படி என்னது, 6 × √3/4 a². ஓகேவா, இது வந்து என்னது, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், சாரி, ஹெக்ஸகனுக்குரிய ஏரியா ஃபார்முலா. ஓகேவா, இதுவும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த ஃபார்முலாவுக்கான இதில். ஓகேவா. அடுத்த கொஸ்டின், the length of a room floor exceeds its breadth by 20 மீட்டர். ஓகேவா, அதாவது லென்த்து வந்து பிரெத்தை காட்டிலும் 20 கூட இருக்குன்றான். ஓகேவா, அதாவது பிரெத்தை காட்டிலும் லென்த்து 20 அதிகமாக போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், பிரெத்து வந்து எவ்வளோ இருக்குதோ அதை விட 20 மீட்டர் கூடன்னு அர்த்தம். அந்த ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் ரிமைன்ஸ் அன்ஆல்டர்டு when the length is decreased by 10 மீட்டர் and the breadth is increased by 5 மீட்டர். அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, இப்போ இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகேவா, செகண்ட் கண்டிஷனில் என்ன சொல்கிறான், அந்த ஏரியா மாறவே இல்லைன்றான். எப்போ அப்படின்னா அதனுடைய லென்த்தை வந்து ஒரு 20 மீட்டர் குறைக்காங்க, பிரெத்தை வந்து 5 மீட்டர், சாரி, லென்த்தை வந்து 10 மீட்டர் குறைக்காங்க, பிரெத்தை வந்து 5 மீட்டர் உயர்த்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோதான்பா. ஏன்னா
பிரெத்தை வந்து 5 மீட்டர் உயர்த்துறாங்க. அப்போது ஏரியா வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. சரியா? ஃபஸ்ட் கண்டிஷன் நல்லா பாருங்கள். லென்த்து பிரெத்துக்கான ரிலேஷன் இதுதான். செகண்ட் இதில் என்னென்னா லென்த் என்ன இருக்குதோ அந்த லென்த்தை விட 10 குறைச்சிக்கிறாங்க. பிரெத்து என்ன இருக்குதோ அதை 5 கூட்டிக்கிறாங்க. ஓகேவா? சிம்பிளாக பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் நம்ம எல்லாமே பியை வச்சே செஞ்சிடலாம். ஓகேவா? அவன் வந்து ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் தான் கேட்குறான். நம்ம பியை வச்சு எல்லாத்தையும் செஞ்சிடலாம். இப்போ மொதல் கண்டிஷனில் பிரெத்து என்ன இருக்குதோ லென்த் என்னவாக இருக்கும்? B+20 இருக்கும். சரியா? அடுத்தது இங்கே லென்த்து வந்து ஆக்சுவலாக இதான் லென்த், அப்படி தானே? இது லென்த்து, இது பிரெத்து. இங்கே ஆக்சுவலாக இது எக்ஸ் கூட வச்சுக்கோங்களேன். நான் எக்ஸ் வச்சு கூட செய்யலாம். நான் இது எக்ஸுன்னா இது x+20. சரியா? இப்போ இங்கே என்ன வருது? லென்த்து -10. ஆக்சுவலாக லென்த் இங்கே என்னது? x+20. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? x+10 மட்டுமே போட்டால் போதுமா? கரெக்டாக. இங்கே பிரெத்து எவ்வளோ? 5 கூட்டணும். அப்போ x+5ன்னு போட்டுக்கலாமா? ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஈக்குவேஷன். சரியா? இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி செய்யலாம்? இங்கே ஏரியா என்னப்பா? லென்த் இன்ட்டு பிரெத்து. அப்போ x இன்ட்டு x+20 இஸ் ஈக்குவல் டு x+10 இன்ட்டு x+5. சரியா? இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிரும்பா. இப்போ நமக்கு என்ன வரும்? x² + 20x ஈக்குவல் டு இங்கே x² + 5x + 10x + 50. ஓகேவா? சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன் தான். இதையும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ நமக்கு இங்கே என்ன வரும்? 15x வருது. இங்கே 20x இருக்குது. அப்போ இதை இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ 20x - 15x = 50. அப்போ x = 5x = 50. அப்போ x வந்து என்ன வந்துடும்? 10. அதாவது ஆக்சுவல் பிரெத்து வந்து 10. இங்கே என்னவாக இருக்கும்? லென்த்து 10 + 20 30. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? லென்த் இன்ட்டு பிரெத்து தானே? எதாவது இங்கே போட்டால் என்ன, இங்கே போட்டால் என்ன? அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும்? 10 × 30 300. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னது? 300. சரியா? The length of the rectangular hall is 5 more than its breadth. The area of the hall is 750 meter square. The length of the hall is. இது வந்து போன சம் மாதிரியே அப்படியே இருக்குது. லென்த்தை மட்டும் கேட்குறாங்க, ஏரியாவை கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கு நமக்கு ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? எக்ஸு இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு 5. அப்படி தானே? லென்த்து வந்து என்ன இருக்குது அப்படின்னா பிரெத்தை விட 5 கூட இருக்குது. அப்போ x+5. இது வந்து எவ்வளவு? 750க்கு ஈக்குவலாம். அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? அந்த லென்த்தை மட்டும் கேட்குறாங்க. அதாவது x+5 மட்டும் கேட்குறாங்க. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிடும். அப்படி தான். ஆனால் நமக்கு எப்படி பண்ண வேண்டியதாக இருக்கும்? x² + 5x - 750 = 0. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி வந்துருச்சு. அப்போ இதை சால்வ் பண்ணி நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸி தான்ப்பா, அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிப்பேன். ஏன்னா எனக்கு வந்து கேப் வந்து 5 மட்டும் தான் வரணும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நான் ஆன்சர் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணணுன்னா பண்ணலாம். இல்லை அப்படின்னா நமக்கு இந்த டேர்னா மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா? இது வச்சும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் 750, ஆட் பண்ணால் வெறும் 5. இன்னும் -750 வரணும். -750 வரணும். ஆட் பண்ணால் 5. இப்படிங்கிற மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இதை சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சரை சொல்லுங்கள். இல்லை எனக்கு வந்து சீக்கிரமாக சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரிக் சொல்லுங்கள் அப்படின்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை எப்படி வேகமாக சால்வ் பண்ணலான்ட்டு ஒரு வீடியோ கூட போட்டுடலாம். நான் அதுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுருந்தேன். ஓகே, ஓன் ஒர்க்கு 4. சரியா? இது நீங்கள் வெறும் இதை சால்வ் மட்டும் தான் பண்ண போகிறீங்க. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் மட்டும் தான் பண்ண போகிறீங்க. இதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் போடுங்க. ஓகேவா? டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நமக்கு நிறைய இருக்குல்ல, ஏன்னா 1 மணி நேரத்தை தாண்டி போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் சரி, இங்கே அடுத்த கொஸ்டின். The length of a rectangular garden is 12 meters and breadth is 5 meters. Find the length of the diagonal of square garden having the same area as that of rectangular garden. இப்போ என்ன சொல்கிறாங்களா? இந்த ஒரு ரெக்டாங்குலர் கார்டன் இருக்கான், இதனுடைய ஏரியாவும் இந்த ஸ்கொயர்னுடைய ஏரியாவும் ஈக்குவல்ன்றான். ஓகேவா? அப்போ நமக்கு இதனுடைய ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சா இதோடைய ஏரியா கண்டுபிடிச்சிடும். ஆனால் அவன் கேட்குறது அது கிடையாது. அந்த ஸ்கொயர்னுடைய டயகனலை கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்றான். ரொம்ப ஈஸி தானே? அப்படி தானே? அதாவது 2 × 5 = 60. அப்படி தானே? அப்போ 60 மீட்டர் ஸ்கொயர் தான் என்னது? ரெக்டாங்கிளுக்கும் அதுதான் ஏரியா, அதே மாதிரி ஆஸ் வெல் அஸ் ஸ்கொயருக்கும் அதுதான் ஏரியா. அப்படி தானே? அப்போ ஏரியா என்னன்னு தெரிஞ்சு போச்சு, 60 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. இப்போது நமக்கு கேட்குறது வந்து ஏரியாவை கேட்கலாம். அவன் என்ன கேட்குறான்? டயகனலை கேட்குறான். அப்போ நமக்கு ஏரியா தான் 60 மீட்டர்னு தெரியும். அதாவது ஏரியாங்கிறது என்னது? ஆக்சுவலாக a² = 60 மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஏ என்னவாக இருக்கும்? √60. அப்படி தானே? அப்போ √60ங்கிறது தான் ஏ. இப்போ நமக்கு வந்து பெரிமீட்டர் கேட்காங்களா, டயகனலை கேட்காங்க. டயகனலுங்கிறதுக்கு என்னப்பா வரும்? ஏரியா அது √2a. ஓகேவா? √2a. இதுதான் நமக்கு வந்து ஒரு ஸ்கொயருக்கான
பெரிமீட்டர் ஃபார்முலா. ஸோ பெரிமீட்டர் பாருங்கள் டயகனல் ஃபார்முலா. அப்போ நமக்கு ஏ வந்து என்ன தெரிஞ்சு போச்சு, ரூட்டு 16 தெரிஞ்சு போச்சு. அப்போ √2 × √60, அப்போ √120. அப்போ இதில் வந்து எதை நமக்கு எடுக்க முடியுமோ அதை வெளியே எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ இந்த 120 நம்ம எப்படி பிரிக்கலாம், ஒரு ஸ்கொயர் வர மாதிரி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 வெளியே எடுத்துக்கலாமா? அப்போ 4 × 30. ஓகே, நான் இப்படி தான் எடுப்பேன். அப்போ அந்த 4ல் ஒரு 2 வெளியே எடுத்துக்கலாம். அப்போ √30. இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து வேறு எப்படி பிரிக்க முடியும்? 4 வெளியெடுக்க முடியாது, அதுக்கடுத்து எதுவுமே எடுக்கணும். அப்போ 2√30 தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு டயகனல். ஓகேவா? நான் வந்து கொஞ்சம் வேகமாக சொல்லுவேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேகமாக சொன்னால் தான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். சரியா? அதனால் வேகமாக ஈஸியாக இருக்கும்னா போர் அடிக்காமல் இருக்கும். ஓகேவா? அதனால் நான் கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன். ஓகே, இப்போது the area of a rhombus is 150 cm². The length of one of its diagonal is 10 cm. The length of other diagonal is. இப்போ என்ன கேட்குறான், ஒரு ரோம்பஸ் இருக்கா, அந்த ரோம்பஸ்னுடைய ஏரியாவை கொடுத்துட்டாங்க. ரோம்பஸ்னுடைய ஏரியா ஃபார்முலா என்ன பண்ணுறோம், 1/2 × diagonal 1 × diagonal 2. இதான் ரோம்பஸ்னுடைய ஏரியா ஃபார்முலா. அப்போ டயகனல் 1 10ன்னு சொல்லிட்டான். அப்போ டயகனல் இன்னொன்று வந்து என்னது, என்னன்னு சொல்லிக்கிறேன், லென்த் ஆஃப் த அதர் டயகனல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 1/2 × 10 × d2 is equal to 150. ஓகே, இது நீங்களே கேன்சல் பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் நான் செய்கிறேன். ஓகே, அப்போ 30ங்கிறதா நமக்கு d2. ஓகேவா? ஏன்னா ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியணும். இது வந்து ஏரியா ஆஃப் ரோம்பஸுக்கு ஃபார்முலா. இதே இதில் இன்னொரு கண்டிஷன் இருக்குது, இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. அது ஜாமெட்ரி ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரோம்பஸ் இருக்குன்னு வைங்களேன், ரோம்பஸ் இல்லை, ஒரு ஸ்கொயர், ரெக்டாங்கிள் எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும். ஓகேவா? இந்த டயகனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டயகனலுடைய ஸ்கொயர், அப்போ டயகனல் 1² + டயகனல் 2² இஸ் ஈக்குவல் டு அதர் சைட்ஸ்னுடைய ஸ்கொயர். அப்போ அதான் a². இப்போ இது ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 4a² அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஆனால் ஸ்கொயரில் நமக்கு வந்து எப்படி இருக்கும், டயகனல் ரெண்டுமே ஈக்குவலாக போகும். 2 diagonal square is equal to 4a². ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன வந்துடுது, இதையும் கேன்சல் பண்ணால் 2ன்னு சொல்லி வந்துடுது. அப்போ டயகனல் இஸ் ஈக்குவல் டு √2a வந்துருச்சா? ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? டயகனல் நான் சம் ஆஃப் த டயகனல் ஸ்கொயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது மூளை விட்டத்தினுடைய ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது, சைட்ஸுடைய ஸ்கொயருக்கு ஈக்குவல். இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட் பண்ணி நமக்கு ரோம்பஸில் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? The perimeter of a rhombus is 40 cm. One of its diagonal is 12 cm long. What is the length of the? இந்த கேட்டாங்கல்ல, என்ன கேட்டிருக்காங்க, பெரிமீட்டரை கொடுத்துருக்காங்களாம், எவ்வளவு 40 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நமக்கு ஏ என்னப்பா வரும், சாரி இதில் கொஞ்சம் இதாக இருக்குது, இதை விட்டுருங்க, நம்ம ஆன்சர் டைரெக்டாக சொல்லிடலாம்னா. அப்போ ஏ என்ன வரும், ரோம்பஸ்க்குரிய சைடு எல்லாமே எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னா இங்கே 40 அப்படின்னு வந்துச்சுன்னா 4a is equal to 40. அப்போ ஏ என்னன்னு வரும், 10 தான் வரும். அப்போ ஏ நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ தான் நான் ஒரு ரிலேஷன் சொன்னேன். என்ன ரிலேஷன் சொன்னேன், சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த சைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டயகனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. அப்போது நமக்கு மொத்தம் என்னது 4a² a²னா 10² இஸ் ஈக்குவல் டு ஒரு டயகனல் ஸ்கொயர் என்ன வரும் 144 ப்ளஸ் இன்னொரு டயகனல் ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, d2² சொல்லி வச்சுக்கலாமா. ஓகேவா? இப்போ தான் நான் ஒரு கொஞ்சம் முன்னாடி தான் அந்த ரிலேஷன் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இது ஒரு டைம் இல்லை, இது ப்ளஸில் இருக்குதோ, சாரிப்பா. அப்போது 100² 10² 100. அப்போ 400 மைனஸ் 144 இஸ் ஈக்குவல் டு d2². அப்போ இதை மைனஸ் பண்ணால் என்ன வந்துடும், 56 256 இஸ் ஈக்குவல் டு d2². அப்போ d2 என்னப்பா வரும், 256ங்கிறது எதனுடைய ஸ்கொயர். ஓகேவா? அதாவது d2 இஸ் ஈக்குவல் டு √256. எதனுடைய ஸ்கொயரு 16 ஸ்கொயரு. இப்போ ஆன்சர் என்னது, C16. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். The lengths of two parallel sides of a trapezium are 6 cm and 8 cm. ஒரு ட்ரபீஸினுடைய பேரல் சைட்ஸினுடைய சைட்ஸை கொடுத்துட்டாங்க 6ம் 8ம். அதனுடைய ஹைட்டு 4 சென்டிமீட்டரா. ரொம்ப ஈஸியான கொஷின், ஏற்கனவே நம்ம சால்வ் பண்ணிட்டோம், அதனால் இதை நீங்களே செஞ்சிடலாம். த ஏரியா ஆஃப் எ, அதனால் இது ஓன் ஒர்க்கு 5. ஓகேவா? ஓன் ஒர்க்கு 5. அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், எல்லா சம்முக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு அது கரெக்டாக இல்லையான்னு நான் சொல்லுவேன். த ஏரியா ஆஃப் அ சர்க்குலர் கார்டன் இஸ் 2464. ஹவு மச் டிஸ்டன்ஸ் வில் ஹாவ் டு கவர் இட் இஃப் யூ லைக் டு கிராஸ் த கார்டன் அலாங் இட்ஸ் டயமீட்டர். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஓகேவா? இப்போ என்ன சொல்லுங்கள், ஹவு மச் டிஸ்டன்ஸ் வில் ஹாவ் டு கவர் இஃப் யூ லைக் டு கிராஸ் த கார்டன் அலாங் இட்ஸ் டயமீட்டர் அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சர்க்குலர் கார்டன் இருக்குதான். ஓகேவா? ஒரு வட்ட தோட்டம் இருக்குது. ஓகேவா? அந்த தோட்டத்தில் ஏரியா எவ்வளோ கொடுத்துட்டாங்களாம்,
24 64 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, டயமீட்டர் வழியாக நீ போகணும்னா எவ்வளோ மீட்டர் கடக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். அதாவது இதில் ரேடியஸை கண்டுபிடிச்சி அதில் டயமீட்டர் கண்டுபிடிச்ச வேண்டியது. அப்போ நமக்கு ஏரியா தெரிஞ்சு போச்சு. அதாவது 2464 இஸ் ஈக்குவல் டு πr². ஏன்னா ஒரு சர்க்கிளுடைய ஃபார்ம்லாம் என்னது, πr². ஏரியா ஃபார்மில் வந்து πr². அப்போ 2464 ஈக்குவல் டு 22/7 இன்ட்டு r². ஏன்னா ஆரை கண்டுபிடிச்சா டயமீட்டர் கண்டுபிடிக்க முடியும், அப்படிதானே? அப்போ இது கண்டிப்பாக கேன்சல் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இது 11 டேபிளில் 2 டைம் போகும். இது 11 டேபிளில் 2 டைம் போகுது, மறுபடியும் 2 டைம் 4 டைம் போகுது. மறுபடியும் இதை கேன்சல் பண்ணுங்கள். எத்தனை டைம்? 1 1 2, ஓகேவா? அப்போ 112 இன்ட்டு 7 இஸ் ஈக்குவல் டு r². மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். நான் 14 மீதி 1 வருது, 8 784. ஸோ 784 அப்படிங்கிறது எதனுடைய ஸ்கொயர்? r² வந்து 784னா அப்போ ஆறுங்கிறது என்ன வரும்? நமக்கு 4ல் முடியுது. அப்போ 4ல் முடியுதுன்னா எந்தெந்த ஸ்கொயரில் 4ல் முடியும்னு கேட்டிங்கன்னா 8னுடைய அந்த ஸ்கொயர்ஸ் எல்லாமே 4ல் முடியும். அதாவது எனக்கு டேபிளே தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, ஸ்கொயர்ஸே தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. 8ல் முடியக்கூடியது தான் 4 முடியும். அப்படின்னா 8² 64, 18² வந்து 18² 324 அப்படின்னு சொல்லிட்டு வரும், ஓகேவா? அதே மாதிரி 28² தான் 784. இது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணுங்கள், 8ல் முடியக்கூடாது. அப்போ இதுவோ தான் ஆன்சரில் 8ல் முடியுது. அப்போ இது ரெண்டுத்தில் ஒன்று தான். ஆனால் 48 வராது. ஏன் அப்படின்னா 40² என்ன வரும்? 1600 வந்துடும். அப்போ கண்டிப்பாக என்னது? 28 தான். ஆன்சர் என்னது? 28. சரியா? அப்போது 28 கிடையாது. இந்த நானே தப்பு பண்ண பார்த்தீங்களா? ரேடியஸ் தான் 28. அவங்க கேட்குறது டயமீட்டரில். அப்போ ரேடியஸ் 28னா டயமீட்டர் என்னது? இன்ட்டு 2. ஸோ 56 தான் ஆன்சர். சரிப்பா, நானே வந்து ஒரு டைம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? நம்மளை குழப்பறதுக்கு தான் கொஸ்டின் இருக்கும். சரி, இந்த கொஸ்டின் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்பா. இந்த மாதிரி டைப் கொஸ்டினும் கேட்பாங்க, ஓகேவா? இஃப் த ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் டெக்ரீஸ்டு பை 10 சென்டிமீட்டர் தென் த ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் இஸ் டிக்ரீஸ் பை வாட் பர்சன்டேஜ்? இது பர்சன்டேஜ்லேயும் ரேஷியோலையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்னு கூட சொல்லலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, 100 இருக்கக்கூடிய அந்த ரேடியஸ் வந்து சர்க்கிளுடைய ரேடியஸ் வந்து எப்படி மாறுது? 90 மாறுதான், ஓகேவா? அப்போது 100 இருக்கிறது 90 மாறுதுன்னா இது வந்து ஒரிஜினல், இது ரெடியூஸ்டு. சரி, அதாவது 10 இருக்கிறது 9 ரேஷியோ மாற்றிடலாமா? இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 10 இருக்கிறது 9 மாறுது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, தென் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் டிக்ரீஸ் பை வாட் பர்சன்டேஜ்னா அதனுடைய ஏரியா எவ்வளவு டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா பாருங்கள். எப்படின்னா ஃபஸ்ட்டும் சர்க்கிள் தான் இருக்குது, அதாவது πr² தான் இருக்குது, r1ன்னு வச்சுக்கலாம். செகண்டும் πr² r2ன்னு வச்சுக்கலாம். இதனுடைய இந்த பர்சன்டேஜாக டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும், ரேஷியோவே மாற்றிக்கலாம். அப்போ இதையும் கேன்சல். ரேஷியோ கூட இல்லை, பர்சன்டேஜ் வச்சு செய்யலாமே. பர்சன்டேஜ் வச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது என்ன சொல்கிறாங்க, ஆக்சுவலாக இருக்கிறது πr1², ரெண்டாவதாக இருக்கிறது πr2². எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது போல நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக இதுக்கு இது எத்தனை பர்சன்டேஜ் சொல்லி கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இதுவும் கேன்சல் ஆயிருமா? அப்போது r1², அதாவது எனக்கு ரேஷியோவில் தான் தெரியும். r1² எவ்வளவு? 10 × 10 100. இங்கே 9 × 9 81. அப்போது 100 இருக்கிறது ஏரியா படி ஒரு 19 குறைஞ்சி 81. அப்போ ஆன்சர் என்னது? 19% குறைஞ்சி போச்சு, ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நமக்கு பர்சன்டேஜ் ரேஷியோ கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும் தான் இப்போ ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன